ராமநாதன் சார் தான் எனக்கு முத இணை இயக்குனர் டைட்டில் போட்டவர், எனக்கு வசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர். ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் முடிகிற வரைக்கும் ராமராஜன் சார் என்கிட்ட கதையே கேட்கல. என் மேலே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக பண்ணார். 3வது படமே எனக்கு கொடுத்தவர், ஏன் அசிஸ்டண்ட் வரணும், பெரிய டேலண்ட்னு சொல்லி கொடுத்தவர், நான் ஹிட்டு கொடுத்தோன்னே எனக்கு படம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. புதுமை என்னன்னா, கரகாட்டக்காரர்ல எஸ் எஸ் சந்திரனை புக் பண்ணாங்க. சரி அப்படின்னா எஸ் எஸ் சந்திரனை போடாமல் யாரை போடுறது, கவுண்டமணியை போடுங்க. அவர் ஹீரோ நடிக்கிறத மக்கள் விரும்பல, அதனால மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கதாநாயகன் நடிச்சதுனால அவர் இழந்துட்டார். ஒரு காலத்தில் ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்தில் ஏவிஎம் வந்து 15 லட்சம் ரூபா அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. ஆமாம், அதே சம்பளம் கரகாட்டக்காரன்ல 15 லட்சம் ரூபா வாங்கினாரு ராமராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பு. ஆமாம் சார், இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் கோலச்சிட்டு இருக்கும்போது அதற்கு ஈக்குவலாக ராஜ்கிரண், ராமராஜன் போன்ற ஆட்கள்லாம் வந்தாங்க இல்லையா சார்? அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் ராமராஜன் அவர்கள் இல்லையா சார்? அவர் காலகட்டத்தில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் நேரடியாக ராமராஜன் கூட தொடர்பில் இருந்தவர் இல்லையா சார்? ஆமாம், அந்த விஷயங்கள் குறித்து நம்ம ஆடியன்ஸுக்கு அதை தெளிவாக சொல்லலாம். ஆமாம், இது ஒரு காலகட்டங்கள் வந்து ஒரு 85 ஆரம்பித்து 88 வரைக்கும் ராமராஜன் சாரோட உதவியாளரும் கவுண்டமணி செந்திலுக்கு காமெடி ட்ராக் உதவியாளராகவும் நான் பணிபுரிந்தேன். சூப்பர். கவுண்டமணி செந்தில் எந்தெந்த படங்களுக்கு காமெடி ட்ராக் போகிறாங்களோ அந்த இடத்துக்கு காமெடி ட்ராக் எழுதுகிறவர் நகைச்சுவை எழுத்தாளர் வீரப்பன். இந்த வீரப்பனோட உதவியாளராக நான் போவேன். ஏன்னா அவர் எழுத்தை நகல் எடுக்கிறதுக்கும், அதில் நகாசு வேலைகள் பண்ணுறதுக்கும், அந்த காமெடியை வந்து மெருகேற்றுறதுக்கும், அந்த காமெடியை கவுண்டமணி செந்திலுக்கு படித்து காமிக்கிறதுக்கும். ஏன்னா இயக்குநர்கள் வந்து அந்த இயக்குநர்களோட உதவியாளர்கள் வந்து டைமிங்கோட படித்து காமிக்க தெரியாது. நான் வீரப்பன் எழுதுகிற டைமிங்கை நான் வந்து கவுண்டமணிக்கு செந்திலுக்கு படித்து காமிக்கும்பொழுது தான் அந்த நகைச்சுவை ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கவுண்டர் டைலாக் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் அது. இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பல படங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ராமநாதன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன், நகைச்சுவை பகுதி எழுதிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து ராமராஜன் அவர்கள் வந்து அவருடைய படங்கள் மண்ணுக்கேற்ற பொண்ணு, மறக்க மாட்டேன், 2-3 படங்கள், ஒன்றியங்கள் ஜாதி, இந்த மாதிரி படங்கள் அவருக்கு உதவியாளராக பணிபுரிந்தேன். நான் 2 பேரும் சேர்ந்து இயக்குனர் ராமநாராயணன் சார்கிட்ட ஒர்க் பண்ணோம். ராமநாதன் சார் தான் எனக்கு முத இணை இயக்குனர் டைட்டில் போட்டவர், எனக்கு வசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர். அதுக்கப்புறம் ராமராஜன் பெருமதிப்போட அவர் பீக் பீரியடில் போடும்போது, அவர் 2 படம் சூப்பர் ஹிட் ஆகும்போது எந்த விதமான ஒரு பெரிய பேனரையே நான் எடுத்துகிட்டு வராமல் சுமங்கலி ஜுவல்லர்ஸ்ன்னு உஸ்மான் ரோட்டில் சந்திரசேகர்னு ஒருத்தர் ஒரு கடை வச்சுருந்தார். அவரை கூட்டிகிட்டு போய் இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னோடனே அவரோட பேக்ரவுண்டே காமிக்காமல் மோகனுக்காக படம் பண்ணுறேன், மோகன் என்னோட அணுக்கத்தோடு நான் இருந்து உதவியாளராக இருந்து நிறைய படங்கள் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு திரைப்படத்தை எனக்கு கொடுத்தாரு. நிஷாந்தி அவங்க கதாநாயகி, சுமங்கலி ஜுவல்லர்ஸ் சந்திரசேகர் ப்ரொடியூசர், டி நகர். நாங்கள் அந்த படத்தை நான் எடுத்தோம். அதுக்கு ராமராஜன் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தாரு. என்னென்னா இது ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் முடிகிற வரைக்கும் ராமராஜன் சார் என்கிட்ட கதையே கேட்கல. என் மேலே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக பண்ணார். கதாநாயகி விஷயத்துலேயும் அவர் எதுவுமே சொல்லலை. பாண்டியன் மாதிரியே ஒரு எபிசோடுக்கு உள்ளார போட்ட பாண்டியன் கேரக்டர் வந்து எல்லாரும் போய் சொன்னாங்க, உங்கள் கேரக்டரை விட பாண்டியன் கேரக்டர் ஹெவியாக வரும், அது ஜெயிக்கிறதுக்கு நல்லதாக இருந்தால் மோகன் கரெக்டாக பண்ணுவாப்பில், நீங்கள் அவனை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி எனக்கு பெருசாக ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டு. இப்போது இந்த படம் வந்து டோட்டலாக ஷூட்டிங் முடித்தாச்சு. செட்டியார் நகரத்தில் தெருக்கூத்து சம்பவம். கதாநாயகனாகிய ராமராஜன் வந்து தன்னுடைய காதலியாகிய நிஷாந்தியை எங்கே ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்கே தெருக்கூத்து நடத்து கொண்டிருக்கின்ற மனோரமாட்டை ஒப்படைக்கலான்னு முடிவாகி அந்த பக்கத்தில் ஒரு ஊரில் தெருக்கூத்து நடக்கிற மனோரமா வந்து தேடிட்டு வருவார். அப்போ மேடையில் மனோரமா வந்து அல்லி அர்ஜுனா வேஷம் நடத்திட்டு இருப்பாங்க. அர்ஜுனா நடிக்கிறது சக்கரவர்த்தி, மற்றபடி காமெடி நடிகர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த நாடகத்தை நடத்துகிறவரும் கிருஷ்ணர் வேடம் போடுறவராக எஸ் எஸ் சந்திரன் வந்து அதில் நடித்தார். அப்போ எஸ் எஸ் சந்திரன் மேடையில் நடிக்கும்போது அவர் வந்து அல்லி ராணி வரும்போது அர்ஜுனன் போய், மாமா நான் அல்லிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்பான். நான் வரேன்னு அங்கேருந்து வருவார். வந்தோடனே தங்காய் அப்படின்னு கூப்பிடுவார் மனோரமாவை. என்ன அப்படின்னு,
சரி, இந்த அர்ஜுன் நல்லவனாச்சே, அவனை ஏன் நீ வந்து இதுமாரி விரட்டி விடுற, அவனை புருஷன் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னா, ஐயோ நான் தூங்கும்போது என் கழுத்தில் தாலி கட்டினவன் எப்படி நல்லவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவன் நல்லவன் என்னண்ணே, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இப்போ கட்சி மாறிட்டீங்களே அப்படின்னு மனோரமா கேட்பாங்க. கட்சி மாறலம்மா, நான் எப்போதுமே ஒரே கட்சியில் நிரந்தரமாக இருக்கிறவன்னு சொல்லிட்டு இப்படி உதயசூரியனை காமிச்சிட்டார். ஓகே ஓகே. அங்கே தான் பிரச்சனை வந்தது. அதில் வந்து ராமராஜன் சம்மந்தப்பட்ட சீன் அது இல்லை. நான் முடிஞ்ச பிறகு தான் ராமராஜன் வந்து தன்னுடைய நிஷாந்தியை வந்து அந்த மனோரமாட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போவார். இது எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து எடிட் பண்ணி படம் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாரும் ப்ரொஜெக்ஷன், சங்கிலி முருகன் போன்றவர்கள்லாம் ப்ரொஜெக்ஷன் பார்க்குறாங்க. ராமநாராயணன் சார் தான் இதுக்கு மெயினாக ரயிலுக்கு நேரமாச்சில் ரொம்ப ஆசீர்வாதத்தோடு பண்ணி கொடுத்தாரு. அவரும் படம்லாம் பார்க்குறாங்க. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எடிட்டிங்கில் வந்து மறுபடி திரும்பி வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு சூழலில் போய் ராமராஜன்கிட்ட டப்பிங்க்கு நாங்கள் போகிறோம். டப்பிங் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது ராமராஜன் இந்த ரீலே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ரீலை நிறுத்துக்கன்னு பார்த்தா, இது என்ன எஸ்.எஸ். சந்திரன் உதயசூரியனை காமிக்கிறாரு அப்படின்னாரு. இல்லை, அவர் வந்து நான் ஒரே கட்சியில் நிரந்தரமாக இருக்கிறவன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற கட்சியை சொன்னார். ஏன்னா திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார், மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ அதிமுகவில் நான் முக்கிய பொறுப்பில் இல்லையா, நான் படம் பூரா இரட்டைலை காமிக்கலாம் இல்லையா, ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு. நான் ரிமூவ் பண்ணுறேன் தான் ரிமூவ் பண்ணிடுறேன் சார், பாலிடிக்ஸ் வேணாம் அந்த படத்தில் அப்படின்னு நான் சொன்னேன். இது உடனே எஸ்.எஸ். சந்திரனுக்கு ஒரு நியூஸ் போயிட்டு எஸ்.எஸ். சந்திரன் என்ன பண்ணார், மோகன் இதை எப்படியும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது, இது நீ வச்சே ஆகணும்னு சொல்லிட்டார். இந்த பஞ்சாயத்து நான் ராமநாதன் சார்கிட்ட போய் சொன்னேன். சார் அவர் அப்படி சொல்கிறாரு, இவர் எடுக்கக்கூடாதுன்றாரு, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ராமநாதன் கேட்டார். நான் குமரேசன்ன்றது ராமராஜன் சார் ஒரிஜினல், நான் குமரேசன்கிட்ட பேசிக்கிறேன், நீ பாட்டு கண்டினியூ பண்ணு, எஸ்.எஸ். சந்திரனே கண்டினியூ பண்ணு, சொன்னதே ஸ்கேலு அப்படின்னு சொல்லி ராமநாதன் சார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆயிடுச்சு. படமும் ரிலீஸ் ஆச்சு. படமும் 68 சென்டரில் 100 days ஓடிச்சு. மதுரை தங்கம் தியேட்டரில் 200 நாள் ஓடிச்சு. மதுரை தங்கம் தியேட்டரில் 4வது வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக 2000 பேர் பார்க்கும்போது ராமராஜன் வந்து அங்கே ஷூட்டிங்கில் இருக்கார் மதுரையில். அந்த மதுரையில் இருக்கிற ஷூட்டிங்கில் தன்னுடைய கதாநாயகி கௌதமியோட வந்து மொத்த யூனிட்டும் ஒரு 25 பேர் வந்து அந்த மதுரை தங்கம் தியேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க. க்ரௌடாக 1000 பேர் இருந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அவருக்கு என்ன ஷாக்குன்னா, அந்த உதயசூரியன் அதை காமிச்சது அவர் மனசை உறுத்திருச்சு. அவர் வெளியில் வந்து சொன்னாராம், இதில் வந்து எஸ்.எஸ். சந்திரன் வந்து செஞ்சது தப்பு, அதை அலோவ் பண்ண டைரக்டரும் தவறு, அதனால் இவங்களுக்கு நான் படம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமராஜன் சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. அடுத்தது கரகாட்டக்காரன் படம் நடந்துட்டு இருக்கும்போது, ரயிலுக்கு நேரமாச்சு படம் நடந்துட்டு இருக்கும்போது கரகாட்டக்காரன் வந்து கருமாரி கந்தசாமி துரை அண்ணன் 2 பேரும் சேர்ந்து கரகாட்டக்காரனை புக் பண்ணிட்டாங்க. கரகாட்டக்காரன் வந்து ஆல்ரெடி படப்பிடிப்பில் ஆரம்பித்தாச்சு. படப்பிடிப்புக்காக சுலைமான் சொல்லிட்டு மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயாச்சு. அங்கே வீடுகள் எடுத்து கங்கைவரனோட அம்மா சாரோட யூனிட் வந்து அங்கே டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் வந்து இது தெரியாமல் அங்கே போயிட்டு கால் ஷீட் கேட்குறதுக்கு அவருக்கு போய் பார்த்து அடுத்த படத்துக்காக, ஏன்னா எடிட்டர் மோகன் என்ன அடுத்த படம் புக் பண்ணியிருக்காரு. அவர் ராமராஜன் சார் கால் ஷீட் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஆல்ரெடி ஹிட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் அங்கே போய் ராமராஜன் சார்கிட்ட கேட்குறேன், ராமராஜன் சார் இப்படி இல்லை அப்படி இல்லை கால் ஷீட் இல்லை, எனக்கு 3வது படமே எனக்கு கொடுத்தவர், ஏன் அசிஸ்டண்ட் வரணும், பெரிய டேலண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தவர், நான் ஹிட்டு கொடுத்தோன்னே எனக்கு படம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு அந்த உதயசூரியன் தான் நின்று இருக்கு போல இருக்கு. சரி, இதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரகாட்டக்காரனில் ஏன்னா கவுண்டமணி செந்தில் வந்து ராமராஜன் படங்களில் நிறைய கிடையாது. என்னமோ தெரியல, ராமராஜன் படங்களில் கவுண்டமணி செந்தில் வந்து ரொம்ப ரேராக தான் வர்றது. இது வந்து ஒரு புதுமை என்னன்னா, கரகாட்டக்காரனில் எஸ்.எஸ். சந்திரனை புக் பண்ணாங்க. சரி, அது என்னன்னு நம்ம விசாரித்தோம்னா, இனிமேல் எஸ்.எஸ். சந்திரனை போடாதீங்க, அப்படி இனிமேல் போடாதீங்க, ஏன்னா செந்தில் 2 பேருக்கு நடிப்பார், எஸ்.எஸ். சந்திரனுக்கு நடிப்பார், ராமராஜனுக்கு நடிப்பார், இனிமேல் போடாதீங்க அப்படின்னா எஸ்.எஸ். சந்திரனை போடாமல் யாரை போடுறது, கவுண்டமணியை போடுங்க, தேனாண்டால் ஃபிலிம்ஸில் கவுண்டமணியை போடுங்கன்னு சொல்லி கவுண்டமணியை புக் பண்ணாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக படம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காரு கவுண்டமணி. ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்னா, அவர் வந்து வல்லவன், ஒரு நல்லவன், அதுக்கப்புறம் வந்து கிளி ஜோசியம், டெல்லிக்கு ராஜா, இதுமாரி ஒரு 8 படம் ஹீரோ பண்ணிட்டார். இந்த 8 படத்தில் 3 படம் ரிலீஸ் ஆகலை, 3 படம் பிஸ்னஸ் ஆகலை, 1-2 படம் போனால் கூட பெருசாக போகல. அவர் ஹீரோ நடிக்கிறத மக்கள் விரும்பல, அதனால மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கதாநாயகன் நடிச்சதுனால அவர் இழந்துட்டார். அவர் என்ன முடிவாக இருக்காருன்னா, நம்ம கதாநாயகன் ஆகிட்டோம், இனிமேல் போய் கேரக்டர் ரோலில் முடிக்க முடியாது, கதாநாயகனுக்கு பக்கத்தில் சப்போர்ட்டை பண்ண முடியாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் ஒரு 3.5 வருஷம் வீட்டிலே உட்காந்துருக்காரு.
எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுறது கொள்றது இதே பண்ணிகிட்டு இருக்க. யார் ஹீரோவை புக் பண்ணுவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு தடவையாக போய் கங்கேபரன் சாரும் மற்றபடி கருமாரி கந்தசாமி எல்லாம் போய் ஒரு சின்னதாக ஒரு நல்ல கேரக்டர் இது, இந்த காமெடி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோடனே உடனே இம்மீடியட்டாக வீரப்பன் போடார். இந்த காமெடி எனக்கு தெரியும், வாழைப்பழ காமெடி. அந்த வாழைப்பழ காமெடியும் அந்த சொப்பன சுந்தரி காமெடியும் ஆல்ரெடி ஏற்கனவே எழுதுனது நான் தான் கூட உட்காந்து எழுதினேன். அது எந்த படத்துக்கும் பயன்படுத்தலை. அது சொன்னோடனே நல்ல ரீஎன்ட்ரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் ஓகே பண்ணார். எஸ்.எஸ். சந்திரனுக்கு பதில் நம்மளை போட்டிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் வந்தது, வாழைப்பழ காமெடி சூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லாம் ஹிட் ஆன பிறகு சொல்கிறான் யார், நம்ம செந்தில், நடிகர் செந்தில், டேய் பாரதி மோகா அப்படின்னா. என்னப்பா அப்படின்னா, ஏய் ஒன்னால தாண்டா இப்போ கவுண்டமணி நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா. ஏய் என்னப்பா சொல்கிற? ஆமாம், கவுண்டமணிக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது நீ தானே அப்படின்னா. எப்படியா சொல்கிற அப்படின்னா. ஒன்றும் இல்லை, எஸ்.எஸ். சந்திரன் கையை காமிச்சதை நீ கட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கவுண்டமணிக்கு ரீஎன்ட்ரி இருக்காரு, நானும் ஒரு 10 படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால நீ நல்லது செஞ்சியோ அதனால எனக்கு படம் எல்லாம் போச்சுப்பா. இல்லை பார்ப்போம், கடவுள் உனக்கு வேற படம் கொடுப்பாரு. பட் நாங்கள் நல்லா இருக்கோம். கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய புக் ஆகிருக்கு. ராமராஜன் படமே 2 படம் புக் ஆகிருக்கு. மறுபடியும் நாங்கள் 2 பேரும் பிஸி ஆகிட்டோம். அது காரணம் நீ தான். இன்னொன்று கிட்டத்தானே இன்னொரு விஷயம் சொன்னேன், கவுண்டமணிக்கு பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்துட்ட, அது பெரிய ஒரு அப்படின்னு. நம்மலாம் ரீஎன்ட்ரி கொடுக்கல, நான் செய்த ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு தெரியாமல் நடந்தது தான் அதுமாரி ஆயிடுச்சு. அதனால இது வந்து ஒரு பெரிய பெரிய சுவராசியமான சம்பவம். அதுக்கப்புறம் எஸ்.எஸ். சந்திரன் வந்து டோட்டலாக அவருக்கும் பெரிய படங்கள் வருஷம் அமையலை. ஏன்னா மறுபடியும் திரும்பி அந்த காமெடி ட்ராக் வந்து ஹிட் ஆனோடனே கவுண்டமணி செந்தில் ட்ராக் பெருசாக போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி ஒரு நிகழ்வுகள் வந்து நடந்தது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ராமராஜன் கூட உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலகட்டத்தில் அவரை பார்த்து சந்திச்சு பேசுறீங்களா, இல்லை அன்னையோட அதுக்கப்புறம் அவரை பார்க்க? இல்லை மனக்கசப்புலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு சின்ன சம்பவம் பாதித்ததுனால வந்து அதுக்கப்புறம் அவரை நான் வச்சு பண்ண முடியலங்கிறத விட இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். என் மேலே அவர் காட்டுற அளவற்ற அன்பும் பாசமும் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்தில் ஏவிஎம் வந்து 15 லட்ச ரூபா அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. ஆமாம், அதே சம்பளம் கரகாட்டக்காரன்ல 15 லட்ச ரூபா வாங்கினாரு ராமராஜன். அப்ப சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, பயந்தார் சூப்பர் ஸ்டார், ஏன்னா மக்கள் நாயகன். ஏன்னா குடிசை பகுதிகள்லாம் போகுது, வில்லேஜ் எல்லாம் போகுது, ராமராஜன் நீக்கமர போகுது அவர் படம். அந்த ரேஞ்சுக்கு ரஜினி சார் போகலன்னு ஃபீல் பண்றார். ரஜினி சார் எப்போதுமே அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நம்ம படம் போகணும்னு ஆசைப்படுவார். அப்போ அவருக்கு ஒரு ஒழுக்குது பயம். ஒரு மாதிரி ராமராஜன் லெவலில் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமராஜனை பார்த்து பயந்தவர். ராஜகிரண் வேற லெவலு, ஆனால் ராமராஜனை பார்த்து சூப்பர் ஸ்டாரே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆனாருங்கிறது பெரிய உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த ராமராஜன் சார் அதை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 2வது படம் கொடுக்கல, 3வது படம் நான் 2-3 தடவை போய் அடுத்து ஜெயிச்ச பிறகு அதே கதாநாயகனை வச்சு பண்ணாதான் அவங்க ஹிட் ஆவான். நான் தொடர்ந்து ஒரு 6 மாதம் போனேன், எனக்கு அவருடைய கால் ஷீட் கிடைக்கல. ஒருவேளை அந்த உதயசூரியனை காமிச்சதுனால அவருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு அபிப்பிராயம் இல்லையோ, இல்லது உண்மையிலேயே அவருக்கு கால் ஷீட் இல்லையோ, உனக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டேன் நீ படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான மன வேறுபாடு இல்லாத ஒரு நண்பனாக தான். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் என்ன மோகன் அப்படின்னு எடுத்து பேசுகிற ஒரு நல்ல அன்பான ஒரு குருநாதர் சிஷ்ய பாவங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் உங்களோட கலை பயணம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், நிறைய போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ். ஆமாம், எனக்கு என்ன தோல்விக்கான படிகள் தான் ஏறிட்டே இருக்கேன். வெற்றிக்கான படியில் வந்து போய் நிற்கவே இல்லை. இன்னும் தோல்விக்கான படிகளில் தான் ஏறி தோல்விக்கான படிகளில் தான் வாழ்ந்து அதில் ஒரு சக்கரவர்த்தி தன்மையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. ஆமாம், ஏன்னா தோல்விகளில் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குல்ல, அது ஒரு சந்தோஷம். ஓகே ஓகே, விலகி ஓடாம வாழ்க்கை அனுபவம் அனுபவம் தான். ஓகே, நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், வணக்கம்.